இக்கதையில் வரும் அனைத்தும் கற்பனையே. சொல்லு மச்சான், இப்போயாச்சும் சொல்லு மச்சான். கேஸ்ட்னா என்னதுடா? கேஸ்ட்னா என்னதான்? யாருக்குடா தெரியும்? என்ன ஏன்டா நோண்டிகிட்டே இருக்க? அதை பற்றியே ஏன் பேசுகிற என்கிட்ட எப்போவுமே? தலைவர் ராவுன்ட்டுறாரு, தலைவர் முதலியார்ன்ட்டுறாரு, தலைவர் பட்டேல்ன்ட்டுறாரு, தலைவர் சிங்ன்ட்டுறாரு, தலைவர் யாதவ்ன்ட்டுறாரு, தலைவர் தலித்துன்ட்டுறாரு, தலைவர் சர்மான்ட்டுறாரு. எல்லாம் கேஸ்டில் வருது. ஆமாம், இவ்வளோ இருக்காடா இதில்? இன்னும் நிறைய இருக்குது மச்சான். நிறைய கேஸ்ட் இருக்குது, நமக்கு தெரியாமலே நிறைய இருக்குது. ஒரு சிலவங்க ஃபேமிலியோட பேரை பின்னாடி வச்சுருப்பாங்க. ஒரு சிலவங்க இது மாதிரி அவங்க பிடிச்சதை பின்னாடி வச்சுருப்பாங்க, பேருக்கு பின்னாடி. அது சும்மாடா, அது ஒரு சும்மானா கிடையாது. அது அதுதான் அது சின்ன வயசுலேருந்தே நம்ம மனசில் பதிய வைக்கிறது. இப்போது ரத்தன் டாட்டா இருக்காரா, டாட்டா குழுமம் வருதா? அனில் அம்பானி இருக்கா, அனில் அம்பானி குழுமம் வருதா? அது மாதிரி பெரிய பெரிய நெட்வொர்க்கும் இருக்கும், சின்ன நெட்வொர்க்கும் இருக்கும். அது மாதிரி தான் எல்லாமே. ஸோ உங்கள் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக தான் இது மாதிரிலாம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. மேபி எல்லாருமே அந்த காலத்தில் இருந்து எப்படி வந்திருப்போம்? நம்ம எப்படி வந்திருப்போம்? அதாவது குரங்குலேருந்து வந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையானா, குரங்கு இன்னும் குரங்காகவே தான் இருக்குது, ஏன் மனுஷனாக மாறல? ஏகப்பட்ட கேள்விகள் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கான விடையை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுமா, ஆகக்கூடாதா? டேய் அப்பா, ஏன்டா இப்படி மொக்க போடுற? சரி, இப்போ என்னத்த நீ கேட்க வந்த? அது ஒன்றும் இல்லை மச்சான், ரொம்ப டயர்டாக இருக்கு, சாப்பிட்டு தூங்கலாமா? என்ன சாப்பிட போகலாம்? சிக்கன் ரைஸ்? நான் வெஜ்ஜுப்பா. யாருப்பா அது? நான் நான்வெஜ்ஜுப்பா. பார்த்தியா, இங்கேயே நமக்கு இவ்வளோ வேரியன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஏரியன்ஸ் இருக்குது. ஒரு ஆளுமே எல்லாருமே ஒன்றான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே ஒன்று இல்லைன்னு நான் அடித்து சொல்லுவேன். ஒரு ஆளுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும். ஒருத்தவங்க ஜாலி கேரக்டராக இருப்பாங்க, ஒருத்தர் ஆங்க்ரி கேரக்டராக இருப்பாங்க, ஒருத்தவங்க சாஃப்ட் கேரக்டராக இருப்பாங்க, ஒருத்தர் காம் கேரக்டராக இருப்பாங்க. ஏகப்பட்ட கேரக்டர் இருக்கும். ஒரு சிலவங்க பார்த்தா, ஒரு சிலவங்கள பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலவங்கள பார்த்தா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே பிடிக்காமல் போயிடும். ஆனால் அவங்க நல்ல கேரக்டராக இருப்பாங்க. ஒரு சிலவங்கள பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்? சூப்பராக இருக்காங்க, அழகாக இருக்காங்க அப்படின்னு தோணும். எப்பா ஏன்டா இப்படி மொக்க போடுற? சரிடா, பார்ப்போம், எதையும் மனசில் வச்சுக்காத, சாப்பிட்டு தூங்கு. புயல்